அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச காலிஃப்ளவர் 65. காலிஃப்ளவர் 65ன்றது வெஜிடேரியன்ல ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ஆக்சுவலாக வந்து நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் 65க்கு வெஜ்ஜில் டஃப் கொடுக்குற ஒரு ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் 65. இது வந்து பலர் பலவிதமாக செய்வாங்க. ஒரு சிலர் கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவுலாம் போட்டு பஜ்ஜி மாதிரி செய்வாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பக்கோடா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடான்னு கொடுப்பாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக கட்டாக்கு முட்டாக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கல்யாண வீட்டிலலாம் வெஜ்ஜி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் 65 கொடுப்பாங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். எவ்வளோ ஒன்றா சாப்பிட்டுனே இருக்கலாம் போல இருக்கும். அது மாதிரியான காலிஃப்ளவர் 65 தான் எப்படி செய்யுதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது கொதிக்கிற நேரத்தில் நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதனோட பேக்கு காம்பெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு பிச்சு எடுத்துட்டு இந்த காலிஃப்ளவரை முதல்ல சின்ன சின்ன பூவாக கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பொடி பொடியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் அழகாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறது, எப்படி பிக்கிறது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம காமிச்சிருக்க மாதிரி அழகாக பூ பூவாக முதல்ல பிச்சிங்க. இந்த காலிஃப்ளவர் நான் உங்களுக்கு ஒரு இதுவாக சொல்கிறேன். இந்த காலிஃப்ளவரில் தான் அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தப்படுது. அதாவது அதை கல்டிவேட் பண்ணி அதை பறிக்கிறது வரைக்கும் அதில் வந்து பூச்சி மருந்து போடுவாங்க. அதனால தான் நீங்கள் காலிஃப்ளவர் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஹவருக்கு வந்து நம்ம வயிற்று உள்ளேருந்து ஒரு மாதிரி அந்த மருந்து வாசனை லேசாக வந்துக்கினே இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம பதப்படுத்தி தான் 65யோ வேறு எதுவுமே செய்யணும். அதை பதப்படுத்தாமல் ஹோட்டல்லலாம் அந்த அளவுக்கு பதப்படுத்தாமல் செய்வாங்க. அதனால தான் நம்மளுக்கு அந்த வாசனை வரும். ஸோ நம்ம பதப்படுத்துறது எப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது மாதிரி சின்ன சின்ன பூவா அழகாக நீங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி நம்ம வச்சுருக்கோம்ல, தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியில் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. ஒரு 30 செகண்ட் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பூவை இதில் போட்டுடணும். நல்லா கொதிக்கிற டைமில் தான் போடணும். போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் அந்த தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். இப்போ கொதிக்கிற தண்ணி இதை போட்டோன்னா அந்த கொதிப்பு அடங்கிடும். இந்த 30 செகண்ட் நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண தரல. கரெக்டாக 30 செகண்ட் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே வந்து ஒரு 30% இந்த காலிஃப்ளவர் வெந்துடும். இதை அப்படியே ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் தனியாக ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுங்க. இதை வந்து நம்ம இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். அரை எலுமிச்சம்பழம், ஒரே ஒரு பூ, மீடியம் சைஸ் பூக்கு அரை எலுமிச்சம்பழம் முதல்ல பிழிஞ்சிடுங்க. 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. கையில் தான் பிசையணும். ஸ்பூன்லலாம் வச்சு பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த 3 தான் இந்த காலிஃப்ளவர் 65க்கு டேஸ்ட்டை கொடுக்குது இல்லையா? புளிப்பு, உப்பு, இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட டேஸ்ட்டு. ஸோ இது எல்லாம் வந்து இந்த காலிஃப்ளவரோட ஒவ்வொரு பார்ட்லேயும் நல்லா வந்து அப்ளை பண்ணும். அது மாதிரி நீங்கள் கையில் நல்லா பிசைஞ்சிங்க. பார்த்து ஒரு சாஃப்டாக பிசையணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது பூ அப்படியே தூள் தூளாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஜென்டில் மிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, 2 ஸ்பூனு அரிசி மாவு போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு செஞ்சீங்கன்னா உள்ளே வந்து அந்த காலிஃப்ளவரில் டேஸ்ட் இருக்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாது. நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம், லேசாக அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுலேயே இதை நல்லா பாண்ட் ஆகிடும். காலிஃப்ளவர், இந்த மாவு, இந்த மசாலா எல்லாமே. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த சோள மாவு, அரிசி மாவு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு 1½ ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் நான் வந்து சாம்பார், காரக்குழம்பு, வறுவல், பொரியல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து மிளகா, தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு, சுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்கு ஒன்றா சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே, குழம்புக்கும் சரி, வறுவலாக இருந்தாலும் சரி,
இதை யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் திரும்பவும் கையிலேயே நல்லா பிசைஞ்சுங்க. எல்லாத்துலேயும் நல்லா எல்லா பூலையும் எல்லா பார்ட்லேயும் எல்லா பகுதியிலையும் நல்லா அப்ளை ஆகணும். தனியாக நீங்கள் நம்ம எப்பவுமே அஜினோமோட்டோ யூஸ் பண்ண மாட்டோம், கலர் யூஸ் பண்ண மாட்டோம், வினிகர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூள் 1 போட்டிங்கன்னா அருமையான டேஸ்ட் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓரம் கட்டி வச்சுருங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. 1/2 மணி நேரம் கழித்து நல்ல கனமான கடாய் ஏற்றிங்கன்னா வறுக்கிறது ரொம்ப சுலபமாக வறுக்கலாம். எண்ணெய் ஊற்றிங்க. சூடாகிற நேரத்தில் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவரில் லேசாக தண்ணி தெளிச்சிங்க. லேசாக ஒரு ஈரப்பதம் கொஞ்சம் போல் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. தெளிக்கணும், ஊற்றவே கூடாது. சும்மா அப்படி தெளிச்சிட்டு நல்லா பெசரிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். காஞ்சிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. காஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு கை ஃபுல்லாக அப்படியே முழுசாக எடுத்து அப்படியே உதிரியாக போட வேண்டியது தான். இதே மாதிரி நல்லா போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். இதை பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகுதா? இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜல்லிகண்டியில் அப்படியே ஒரு பெரட்டணும். இது அப்படியே மொத்தமாக ஒட்டின்னு இருக்குன்னு பார்க்காதீங்க. சும்மா லேசாக ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்படியே தனித்தனியாக வந்துடும். லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இது மாதிரி நல்லா பெரட்டிட்டு எல்லாத்தையும் தனியாக்கிட்டு இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே போடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கலர் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையை அப்படியே உருவி அதில் போட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு லேசாக ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து தட்டில் போட்டிங்கன்னா அப்படியே மணமான செம்ம டேஸ்டான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 கல்யாண பந்தி ஸ்டைலில் ரெடி. ஆக்சுவலி வந்து நம்ம இது மாதிரி சுடு தண்ணியில் நல்லா வந்து அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தப்படுத்திட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்துலையும் இந்த காலிஃப்ளவர்லேருந்து வழக்கமாக சாப்பிட்டோன்னா உள்ளேருந்து ஒரு மாதிரி மருந்து வாசனை வரும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு 3 மணி நேரத்துக்கு அந்த வாசனை நம்ம வயிற்றுக்குள்ளேருந்து வரும். அது மாதிரி எதுவுமே வராது. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியான சூப்பராக அப்படியே கோல்டன் கலரில் அற்புதமான காலிஃப்ளவர் 65 ரெடி. அதே மாதிரி நீங்கள் அடுத்த பார்ட் ஃப்ரை பண்ணும் போது ஒரு 30 செகண்டுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிட்டு தான் நீங்க வறுக்கணும். இது மாதிரி கண்டிப்பா உங்க வீட்டுல கல்யாண பந்தி காலிஃப்ளவர் 65 செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் ஒன்று போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.